friends, welcome back to the Besra Gaming. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Dude Theft War Multiplayer friends. சரி friends, வாங்க அதுக்குள்ள இன்ட்ரோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃப்ரீ ஃபார் ஆலில் விளையாடலாம். ஒன் டைம் நம்ம கேங் வாரில் விளையாடணும். சரி, சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகு. சீக்கிரம் ரொம்ப ஸ்லோவாக ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எவ்வளோ நேரம் தான் ஆகும்னு தெரியல. ரெடியாக வந்துட்டோம். இது என்ன கன்னுனிங்கன்னா இது ஆட் பார்த்தா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். சரி, இப்போ நம்மளும் ஆடுவோம். இப்போ இதோட கான்செப்ட் எப்படின்னா, எல்லாருக்கும் யார் வேணாலும் கில் எடுத்துக்கலாம். யார் ஜாஸ்தி கில்லு எடுத்தாங்களோ அவங்க வச்சுனர் சொல்லுவாங்க. இப்போ நம்பன்னு வச்சுக்கோங்களேன், பி சூர்யா எஃப்ஜிடி இஸ் த பெஸ்ட் டூடுன்னு வரும். சரி, அப்படி போனால் யாரும் காணுமே, யாராவது கிடைக்கணுமே. தோ மாட்டிக்கலாம். தம்பி மாட்டிக்கலாம்ப்பா. காலியாவு தம்பி, இந்த நீ தான் சாகணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவங்க? டேய், 2 பேர் அடிக்காதீங்களா? நோ ஃப்ரெண்ட்ஸ், 2 பேர் சேர்ந்து என்னை காலி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நம்ம பெஸ்ட் டூட் ஆக முடியாது. எங்கடா வர்றேன்? எனக்கு ஓட்டு இருக்கும்போது இருந்தால் ஷூட் பண்ணால் எனக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்மளை கட்டையில் அடிச்சிட்டான் பேட் பால் பேட்டில். அப்படியே ஒரு ஜம்ப்பு. இங்கே யாராவது இப்போ வாங்கடா யாருனாலும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? இந்த எவ்வளோ பவர்ஃபுல்லான கன்னு. சரி, நம்ம நெக்ஸ்ட் டைம் என்ன கேங் வரலாம். தம்பி இவதான் காலியாகும். சரி, இதை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எவனாவது ஒருத்தன் கன்ஃபார்ம் காலி. ஆடா ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பின்னாடி போய் இருந்துருக்கணும். இப்போ நம்ம வீடியோ பண்ணிட்டோம்னா அவனை முடிச்சிடணும். சரி, எங்கே இருக்கும் அவன்? எனக்கு வேறு உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஒரு 2 கிரனேட் போடுவோம். யாராவது காலி ஆகுறாங்களான்னு பார்க்கலாம். யாரும் காலி ஆகல. அப்படியே போய் ஜம்ப் பண்ணலாம். யார் அது பின்னாடி அடிக்கிறது? ஃப்ரெண்ட்ஸ் போங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை பின்னாடிலேருந்து அடிச்சிட்டாங்க. இப்போ வாங்கடா தம்பி, தானே அடிச்ச ஜஸ்ட் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம ஒரே கில் தான் எடுத்துருக்கோம். சரி, நம்ம 2வது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இவன் முதுகு பின்னாடி அடிச்சா. அப்படியே ஃபாஸ்ட்டாக போய் இவன் காலி பண்ணிடலாம். இதோ இங்கே ஒருத்தன் மாட்டிக்கினா அப்படின்னு பார்த்தா எஸ்கேப் ஆகிட்டான். தெரியலடா. இப்போ இவனுக்கு கிரைண்ட் போட்டால் தான் செட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரீலோட் ஆகிற டைம் என்னை முடிச்சிட்டான். தம்பி இப்போ வா பண்ணி இவங்க தான் நான் முடிக்கணும்னு ஸ்டார்டிங்கில் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யார் பின்னாடி அடிக்கிறது? டேய், 2 பேரும் அடிக்கிறாங்களா? உள்ள 2 கிரனேட் போட்ட வேண்டியதுதான். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? எனக்கு எப்படியாவதோ தெரியல. இவன் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடிலேருந்தே அடிச்சிடலாம். நம்ம உண்டாகுமா? நம்ம இல்லை. யாராவது ஒருத்தர் காலி பண்ணோமே. டேடி பின்னாடிலேருந்தே அடிக்காதடா. அவன் எப்பவுமே பின்னாடிலேருந்தே அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். யார் அது? அவனும் நம்மளும் 2 பேரும் காலி ஆகிட்டோம்.
ஹெட்ஷாட் வாங்கிக்கிறியா? இப்போ எங்ககிட்ட ஜஸ்ட் போகணும். நம்மளுக்கு வர ஹெல்த்து கம்மியாக இருக்குது. சரி நம்ம போட்டா யாரும் இல்லை அங்கே. சரி வர வர இன்னும் தான். இப்போ நீ தான் காலி. இப்போ நம்ம வந்து 4 கில்லு பின்னாடிலேருந்தே முக்கால்வாசி பேர் அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ நம்ம ஜெயிக்க முடியாது, அவ்வளோதான். இங்கே யாராவது புல்லட் எடுத்து நான் என்ன பண்ண போகிறோம் நீங்களே சொல்லுங்கள். பின்னாடிலேருந்தே அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு கேங் வார் விளாட்லாம். போய் இங்கே அங்கே ஜம்ப் பண்ணோம். சரி நம்ம 5 கில் பண்ணி 5th பிளேஸில் இருக்கிறோம். அப்படியே போய் யாராவது காலி பண்ணிடணும். யாரு தம்பி? அங்க இங்கன்னு அடிக்கிறாங்க. இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு எனிமி என்னை ஷூட் பண்ணால் அதில் நான் வந்து அப்பயே காலி. ஒரே ஷாட் தான் வச்சான். ஹெட் ஷாட் வச்சா கூட இவ்வளோ இதுவாக இருக்காது. சாவு. இப்போ நம்ம வந்து இவனுங்கிட்ட ஜம்ப் பண்ணோன்னா எப்படின்னா இதை இந்த மாதிரி நம்ம விளாடணும். அதுதான் இவங்களால நம்மளை சுடவே முடியாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நம்ம சுட்டலாம். சரி காட் ஆஃப் கேம் அவனே நம்மளுக்கு பின்னாடி தான் இருக்கிறான் கீழே. பாப்பா தம்பி எங்கே இங்கே இருந்தாலும் இது பண்ணுவாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நம்மளை அடிச்சா பாருங்களேன். இதுதான் ஒன்று பரவாயில்ல நம்ம போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆடு ஒன்று வந்துச்சு. இப்போ நம்ம கேங் வரலாம். மேட்ச் ஃபவுண்டட்னு வருது. இன்னும் ஒன்று கூட இல்லை. எப்படியோ ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எனிமி டீம் அவ்வளோ அடிச்சிட்டாங்க கில்லு. அப்படின்னா நம்ம வந்து இல்லாடி யூஸ்லெஸ் தான். நம்ம போய் வேறு மேட்ச் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ஒரு ஆடு. ஏன்னா இப்படி ஆட் போடுறாங்களோ. இப்போயாவது நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆடணும். ஃபஸ்ட்லேருந்து இருக்கிற மேட்சாக வரணும். எப்படியோ பரவாயில்ல விடுங்க. அவங்க 2 தான் ஜாஸ்தி. நம்ம நினச்சா 10 3 ஜாஸ்தியா? என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவன்? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முதுகு பின்னாடி இருந்தால் அடிக்கிறாங்க. அப்படின்னா அவன் ஒரு கோழை. அவனை எப்படியா திரும்பி எடுக்கணுமே. தக்லைஃப் கண்ணாடி போட்டுன்னு இருக்கிறவன். தம்பி காலியா ரெடியாப்பா? காலியா காலியா? சரி சாவு. நம்மளாம் எக்ஸாக்டிங் எப்படியோ நம்மளை காலி பண்ணுவான். இப்போ அவனை இமேஜ் எடுத்தாச்சு. எஸ் நம்ம வந்து 1 லீடிங். ஐயோ அது பயங்கரமான பவர் ஆச்சே. நான் பாருங்க எப்படியோ நம்ம டீம்மேட் எடுத்துட்டான் அந்த பவரை. 0 கிரனேட்ஸ் இருக்குது. டே தக்லீஃப் கண்ணாடிக்காரா எதாம்மா நம்ம தான் ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ். எஸ் யார் இவன்? எனிமியா? இதோ எனிமியா வேணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி 2 பக்கத்துலேருந்து தாக்குறாங்க. 2 பக்கம் இல்லை 2 பேர் அட்டாக் பண்ணுறாங்க என்ன. சரி நம்ம எதுக்கு உக்காந்துக்கிட்டு எல்லாம் பயந்து போயிட்டாங்களா? காணோம் யாரையும். எங்கப்பா எனிமீஸ் பயந்துட்டிங்களா? இதையும் கூட எனிமின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவன்
நோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கிரெனேட் யூஸ் பண்ணோம்னா கிரெனேட் இல்லை, எப்படியோ இவனை காலி பண்ணியாச்சு. நம்மக்கிட்ட கிரெனேட் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். எங்கே அடிக்கிறீங்க எப்பா? எப்படியோ நம்ம காலி பண்ணியாச்சு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், 24-15. எப்படியோ 1 மினிட்ல மேட்ச் முடிஞ்சிடும். போக்கலாம் வேணாம், 2 கிரனேட் போட்டால் காலி ஆடுவாங்க. டீம்மேட்டாமா ஃப்ரெண்ட்ஸ். அவன் நம்மள காலி பண்ணான். பட் இருக்கிறதுல செம்ம கன்மைட் தான். ஃபஸ்ட்டு நம்மளை காலி பண்ணாங்க ஒரு கலர் கன்னு, அதுக்கும் நல்லாயிருக்கும். பட் அந்த ஹெல்த்து சரியாக இருக்காது. ஷார்ட் கன்னு வச்சுக்கோங்களேன், ஷார்ட் கன்னில் ஒரே ஷார்ட் தான் வைக்க முடியும், அதுக்கு ஒரு நேரம் ஆகும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா நம்ம பிசிராய் எப்படியோ நம்ம வந்து 4th இருக்கோமே. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சப்ஸ்கிரைப்ன்றது ஒரு பட்டன் ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் வந்து 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணால் பெல் அடித்த மாதிரி சவுண்ட் கேட்கும். ட்ரை பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் பிசிரா கேமிங் தமிழ். பாய்.